வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆர்க் ஃப்ளாஷ் சேனல். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த சீரியலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தானே பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃபேவரட் சீரியல் இலக்கியா சீரியல். ஸோ அதோட ரிவ்யூஸ் மட்டும்தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். வேறு எந்த சீரியலும் இப்போதைக்கு நம்ம போட போகிறது இல்லை. சரி வாங்க, நம்ம சீரியலில் போவோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி தாங்க. நம்மளோட குட்டி எலி, அதாவது குட்டி எலினா யாருன்னு கேட்குறீங்க? அஞ்சலி இப்போ வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. அதுவும் மாஸ்டர் பிளான். என்னென்னு கேட்குறீங்க? அஞ்சலி ஜன்னல் வழியாக கதவு திறந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு குறுக்க மறுக்க எப்படி சொல்கிறேன்னா குட்டி போட்டு போன மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தாங்க நம்மளோட சிந்தாமணி இருக்காங்கல்ல, அவங்க சிந்தாமல் செதறாமல் நடு ஹாலில் கம்பளியை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட அஞ்சலியோ இந்த சிந்தாமணி மட்டும் எப்படி செதறாமல் தூங்கிட்டு இருக்கா, இவ்வளோ செதற அடிக்கணுமேனு சொல்லிட்டு கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. வீசினோடனே சிந்தாமணி முழிச்சிட்டு யார் அது அப்படிங்கிறான். உடனே நம்ம அஞ்சலி, நான் தான் உன் பொண்ணு, எழுந்து வாங்க அப்படிங்கிறான். எழுந்து வந்த உடனே, என்னடி உன் பிரச்சனை, எதுக்கடி என்ன எழுப்புற, தூங்குறவள ஏன்டி தூங்குடாம வீர வாங்குற அப்படி இப்படின்னு கத்துறாங்க. உடனே நம்ம சுண்டேலி சொல்லுது, அதாங்க அஞ்சலி, நான் எப்படியாவது வெளியே வரணும், அதுக்கு என்னதான் வழி பண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த பூட்டத்தோட நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம சிவன் எப்படி சொல்றதுன்னா, சிங்கார செம்மொழி செல்வி சிந்தாமணி என்ன சொல்றான்னா, என்கிட்ட சாவி இல்லடி, சாவி இங்கே ஒப்பங்கிட்ட தான் இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட அஞ்சலியும், ஐயோ நான் எப்படி இப்போ வெளியே வர்றது, எப்படியா நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுக்கு எதனா வழி பண்ணுமா அப்படின்னு கெஞ்சிரா. உடனே நம்மளோட சிந்தாமணி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சாவி இங்கே ஒப்பங்கிட்டு இருக்கு, என்னை ஒரு வேளை நான் ஏதாவது பூட்டை உடைக்கிறத பார்த்தா என்னை கொன்னே போடுவார் அந்த ஆளுக்கு வச்சுக்கிட்டெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன எதுவும் கேட்காத, நீ இப்படியே உள்ளவே கெட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சலியோ, நீ எல்லாம் தாயா, நான் காசு கொடுக்கும்போது மட்டும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன், இப்போ என்னடனா மதிக்க மாட்டேங்கிறேன், உன்னை நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அப்படிங்கிறான். உடனே நம்ம சிந்தாமணியும், என்னடி பெருசாக தூக்கி கொடுத்துட்டேங்கிறான், அப்பப்போ 5-10 தான் கொடுத்தேன், நீ அங்கே அந்த பெரிய வீட்டில் போய் நல்லா வசதியாக தானே வாழ்ந்தேன், அந்த வாழ்க்கைக்கு ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, துப்பு இல்லாமல் இலக்கியாவோட வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டடி படுபாவி, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம அஞ்சலி, நீ எதுவுமே பேசாத, என் உயிரை வாங்காத, கதவை தான் திறக்க முடியல, அந்த போனையாவது கொடுத்து தொலை அப்படின்னு. உடனே நம்ம சிந்தாமணி செதறாமல் அசாத கொண்டு வந்து போனை கொடுக்குறாங்க. போனை வாங்கினா நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறா தெரியுமா, நம்மளோட எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணால் நம்ம எஸ்எஸ்கே கட் பண்ணி விட்றாரு. என்ன தைரியம் அந்த ஆளுக்கு, கட் பண்ணி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மறுபடியும் பண்ணுறா. எடுத்தோடனே யார் ஹலோ அப்படின்னு, ஹலோ யார் அப்படிங்கிறாரு நம்மளோட எஸ்எஸ்கே. ஏன்னா அரபாதில் இருக்காருங்க பைத்தியம். உடனே நம்ம அஞ்சலியும், அப்பா நான் தான் அஞ்சலி பேசுகிறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல, இருமா என்னாச்சு தெளிவாக சொல்லுன்னு சொல்ல நம்ம அஞ்சலி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நாளைக்கே நான் ஒரு டூப்ளிகேட் டுபாகூர் போலீஸ் அனுப்புகிறேன், அவங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போடுவாங்க, அதனால் நீ கவலைப்படாத, நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, நீ சேஃபாக இருக்கலாம் அப்படின்றாங்க. உடனே அஞ்சலியோ, நான் மட்டும் தனியாக அப்படி இருக்கிறதுன்னு கேட்க, உடனே சரி உன்னோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன், 2 பேரும் போயிட்டு சேஃபாக அப்ஸ்காண்ட் ஆகிடுங்க, அதனால் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையான அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷங்க, அப்படியே குட்டியில என்ன ஆட்டம் ஆடுதுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.